மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷத்திற்கு சமமாயிருக்கிறது, ஒரு புதையலுக்கு சமமாயிருக்கிறது. ஒரு நிலத்துல புதையல் இருக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை அவன் ரகசியமா வைத்து தன்னுடைய சொத்து, தன்னுடைய உடைமை, நகை எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். வாங்கி அதுக்கப்புறம் அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு புதையல் இருக்கிற நிலத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு புதையல் அல்லது ஒரு பொக்கிஷம். வேதத்தில் ஒரு சம்பவம், ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து கேட்குறான், பரலோகம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும், கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுன்னு சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே நான் அதையெல்லாம் கடைபிடிக்கிறேனே ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆண்டவர் அவனை உற்று பார்த்து அவனிடத்தில் ஒரு குறை இருக்கிறதை காண்கிறார். அவனுக்கு பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு. அதை அவன் பார்த்து அதிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். பணத்தை விட்டுட்டு பணத்தை தருகிற ஆண்டவர் மேலே அவன் நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒரு நிலைக்கு அவனை மாற்றணும் என்பதற்காக ஒரு ஆலோசனை சொல்கிறார். உனக்கு உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று ஏழைக்கு கொடுத்துரு, ஏழைகளுக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் என் பின்னால் வா, உனக்கு பரலோகம் கிடைக்கும்னு சொல்கிறார். அவனுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. அதனால் அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா அவன் என்ன நினச்சானா, சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வாழ முடியாது. ஆண்டவர் திரும்ப தருகிறவர். யோபுவின் கதை அவனுக்கு தெரியாதா? 2 மடங்கு திரும்ப தந்தார். ஆண்டவர் எவ்வளவு சொத்து தேவை என்றாலும் தருகிறவர். அவர் பணத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் தான் பெரிய சொத்து, பரலோகம்தான் பெரிய சொத்து என்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு உணர்வு அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்திருந்தா அவன் எல்லாத்தையும் விற்று ஆண்டவருக்காக, ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக ஏழைகளுக்கு கொடுத்திருப்பான். அவன் ஏமாற்றத்தோடு திரும்பி போனான் என்று நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஓமானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம், தேவனுடைய ராஜ்யம் ஒரு பொக்கிஷம். அதை குறித்து ஒரு குறிப்பு 2 கொரிந்தியர் 4:6-7 இருக்கிறது. 7 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்பது மனிதனுடைய வாழ்வு. அந்த மனிதனுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது என்ன பொக்கிஷம் என்றால் வல்லமை, தேவனுடைய வல்லமை. தேவனுடைய ராஜ்யம் ஒரு வல்லமையை நமக்குள்ளே வைக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். அந்த வல்லமை ஒரு பெரிய பொக்கிஷம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பலவீனமான விஷயம் இல்லை. நிறைய பேர் அதை ஒரு பலவீனமான விஷயமா பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் விற்று கொடுத்துருன்னா அப்போ பிச்சைக்காரன் ஆயிரும் போல இருக்கு, சாமியார் ஆயிரணும் போல இருக்கு, முனிவர் ஆயிரணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. துறவி ஆகிவிட வேண்டும் போல இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். எதையாகிலும் எனக்காக ஒருத்தன் விட்டா, அதில் நிலம், வீடு, சொந்தக்காரங்களெல்லாம் சேர்த்துட்டாரு. நிலமோ வீடோ
சொந்தக்காரங்களோ குடும்பத்தாரையோ விட்டா அவன் இந்த உலக இம்மையிலே தானே 100 மடங்கு திரும்ப பெறுவான். ஒரு வீடை எனக்காக ஒருத்தன் விட்டா அல்லது விற்றால் 100 வீடு அவனுக்கு கிடைக்கும். பரலோகத்தில் இல்லை, இங்கே கிடைக்கும் அப்படின்னு இயேசுவை சொல்லி இருக்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யம்ன்றது வல்லமையானது. தேவனுடைய ராஜ்யம்ன்றது வல்லமையானது. அது ஏதோ ரொம்ப பரிதாபமானது, ரொம்ப பலவீனமானது, தியாகம் மட்டும்தான் அதில் இருக்கு என்று சில நேரங்களிலே சிலர் நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. அது மகத்துவமான வல்லமை. அந்த வல்லமை ஒரு வல்லமையை கொண்டு போய் ஒரு அணு குண்டை கொண்டு போய் ஒரு மண்பானைக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் இருப்பது. இப்போ ஒரு அணுகுண்டினுடைய விலை அவ்வளவு விலை. அது ஒரு பொக்கிஷம். அது இராணுவ உலகத்தில் அது பொக்கிஷம்தான். ஒரு அணுகுண்டினுடைய விலை அது கோடிக்கணக்கில் இருக்கும். அது ஒரு பொக்கிஷம்தான். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு வல்லமை நமக்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே ஒரு வல்லமை வைக்கப்படுகிறது. அந்த வல்லமை ஒரு விலையேற பெற்ற அது பொக்கிஷம். மேலே பார்க்கறதுக்கு மண்பானை, இந்த உடல் ஒரு மண்பாண்டம். ஆனால் உள்ளுக்குள்ள தேவனுடைய வல்லமை என்கிற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதை ஒருவன் உணர்வான் என்றால் அது ஒரு அதுதான் பெரிய சொத்து. அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. பேட்டன் ரைட், நாலேஜ் இண்டஸ்ட்ரிங்கிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது என்றால் அதை கொண்டு போய் அவன் பதிவு செய்ய வேண்டும். அது பேர் பேட்டன் ரைட். அதை யார் வேண்டாம் பயன்படுத்துகிறவர்கள் இவனுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி காப்பிரைட் மாதிரி அது. அந்த மாதிரி பணத்தை பெற்று பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனவர்கள்லாம் உண்டு. அதில் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பில்கேட்ஸை சொல்லலாம். பில்கேட்ஸ் நிறைய சாஃப்ட்வேரை உருவாக்கி அதனால பணக்காரர் ஆனவர் தான் பில்கேட்ஸ். ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் பில்கேட்ஸ். அவருக்குள்ளே இருந்த அந்த அறிவை பெரிய சொத்து, படிப்பு ஒரு பெரிய சொத்து என்று சொல்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர் அரசியலில் இருக்கலை, அவர் அரசியல்வாதி இல்லை, பெரிய படிப்பாளி, பெரிய பொருளாதாரத்தை படித்தார், பொருளாதாரத்தில் பெரிய படிப்பு படித்தார். உலக அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்புகளிலெல்லாம் பதவியில் இருந்தார். உலக வங்கி, உலக பொருளாதார அமைப்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் இருந்தார். அவரை திடீர்னு ஒரு நாள் இந்தியாவினுடைய நிதி மந்திரி ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்தியாவினுடைய பிரதமரும் ஆனார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் பிரதமர் ஆனதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், என்னுடைய படிப்பு தான் காரணம். ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது. அவர் தேர்தலில் நிற்கலை, ஒரே ஒரு தடவை நின்று தோற்று போயிட்டார். அவர் பிரதமர் ஆனது கூட ராஜ்யசபாவுக்கு எம்பி ஆகி தான் பிரதமர் ஆனார். அவர் சொன்னார், என் படிப்பு தான் காரணம், என்னுடைய படிப்பினால்தான் நான் பிரதமர் ஆனேன்னு சொன்னார். அது அவர் படிப்பை சிலர் சொத்தாக கருதுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே ஒன்றை சொத்தாக கருதுகிறார்கள், பொக்கிஷமாக கருதுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வைக்கிற வல்லமை, அது பெரிய பொக்கிஷம். அது எவ்வளவு கோடி சொத்துக்கும் அது இணையாகாது, எவ்வளவு சம்பளத்துக்கும் அது இணையாகாது. அது வேற எது, படிப்பெல்லாம் நமக்கு தேவை, படிப்பு தேவை, வீடு தேவை, நமக்கு அறிவு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதையெல்லாம் விட பெரிய சொத்து, பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யம், நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை. ஆகவே அது எல்லாவற்றை விட அது மேலானது, அது ஈடு இணையற்ற சொத்து. அந்த சொத்துக்காக எந்த சொத்தையும் இழக்கலாம். ஆகவே தேவனுடைய, அது மட்டுமல்ல, அது ஒரு பெரிய சந்தோஷம். அவன் அந்த ஒரு பொக்கிஷம்
அந்த நிலத்தில் இருக்கு என்று அறிந்தபோது சந்தோஷப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். சந்தோஷம்தான் பெரிய சொத்து. அந்த வல்லமை மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதனால் வருகிற சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருப்பதால் எனக்கு வருகிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேற எதுனாலையும் கிடைக்காது. பணத்தாலேயோ, படிப்பாலேயோ, பதவியாலேயோ, அந்தஸ்தாலேயோ, புகழாலேயோ அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதை விட பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் அது அதை விட பெரிய பொக்கிஷம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தால் கிடைக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம், காத்துக்கொள்வோம், அனுபவிப்போம். ஆமென்.